welcome the Rockstar DMC! ஆனந்தி, என்னாச்சு? டாக்டர் என்ன சொன்னாங்க? ஒன்னும் சொல்லலைங்க. ஏதோ மிஷின்லாம் வச்சு பார்த்தாங்க. அந்த சிஸ்டர் எல்லாத்தையும் பதிவு பண்ணி ஒரு சீட்டு தருவாங்களாம். கூடவே ஏதோ மருந்து மாத்திரையெல்லாம் தருவாங்களாம். அதை வாங்கிட்டு போக சொன்னாங்க. அடுத்த மாசம் எப்ப வரணும்னு அந்த அட்டையிலேயே குறிச்சு கொடுப்பாங்களாம். சரி, அப்ப நம்ம வெயிட் பண்ணி அந்த கார்டை வாங்கிட்டு போயிடலாம். வா, உட்கார். ரொம்ப நன்றி ஆனந்தி. நன்றியா? எனக்கு எதுக்குங்க நன்றி? ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு. அது எப்படிங்க சும்மா நன்றி சொல்ல தோணும்? என்னன்னு சொல்லுங்க. இல்ல, இத்தனை நாளா எத்தனையோ தடவை என் குழந்தைன்னு சொல்லியிருக்கேன். அப்பெல்லாம் நீ எதுவுமே சொன்னதில்ல. சரி, ஏதோ சொல்றான், சொல்லிட்டு போட்டோன்னு அமைதியா இருக்கேன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அப்பா பேர் அன்பரசன் எழுதி நான் தான் குழந்தைக்கு அப்பான்னு கையெழுத்தும் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் எல்லா இடத்துலயும் இந்த பேர் தான் இருக்க போகுது. அடுத்து சட்டப்பூர்வமா நான் தான் அந்த குழந்தைக்கு அப்பாங்கிற அளவுக்கு எனக்கு ஒரு ஆதாயம் கிடைச்ச மாதிரி தோணுது. ஃபார்ம்ல நான் கையெழுத்து போடும்போது நீயும் அமைதியா தானே இருந்த. அப்போ உன் குழந்தைக்கு என்ன அப்பான்னு ஏத்துக்கிட்டேன் தானே அர்த்தம். அது ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு ஆனந்தி. அதுக்கு தான் நான் நன்றி சொன்னேன். ஏய், என்ன ஆனந்தி? இப்ப நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் நான் பேச வேண்டியதுங்க. வெறும் வார்த்தைக்காக நீங்க என் குழந்தைன்னு சொல்லல. நிஜமாவே இந்த குழந்தைக்கு இனிமே நான் தான் தகப்பன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம கையெழுத்து போட்டுட்டீங்களே. இதுக்கு நன்றின்னு சின்ன வார்த்தை எப்படிங்க பத்தோம்? ஆனந்தி, உனக்கா நான் எது வேணாலும் செய்வேன். வா, பாத்து. குட் மார்னிங் மாப்ள. என்ன இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரமா வந்த மாதிரி இருக்கு. உங்க டைமுக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. எல்லாரும் லேட்டா வந்தா ஏன் லேட்டுன்னு கேப்பாக. நீங்க என்னன்னே ஏன் சீக்கிரம் வந்தீங்கன்னு கேக்குறீங்க? நீ வேற ஆனந்தி, நீ சீக்கிரமா வருவியா லேட்டா வருவியான்னு யோசிச்சதெல்லாம் ஒரு காலம். ஆனா நீ இப்ப வருவியா மாட்டியான்னு யோசிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்படி சொல்லு சௌசௌ. ஆனந்தி பெரிய குடும்ப தலைவி ஆயிட்டா இப்போ. ஹாஸ்டல்ல இருந்து அன்பு வீட்டுக்கு போனதும் ஆனந்திக்கு நல்ல வயிறு தெரிய ஆரம்பிச்சிச்சு பாத்தீங்களா? அன்பு, ஆனந்தியை கரெக்டா செக்கப்புக்கு கூட்டிட்டு போயிடு. நாங்க போலனாலும் இனிமே அவங்களே வீடு தேடி வந்துருவாங்க. வீடு தேடி வருவாங்களா? யாரு வருவாங்க? ஆனந்தியை செக்அப் பண்ண டாக்டரே வருவாங்க மாப்ள. அது யாருனே அப்படி ஒரு டாக்டர்? வீடு தேடி வந்து செக்அப் பண்ற டாக்டர்? நம்ம அரசு சுகாதார மையத்துல இருந்து சௌசௌ. இப்பதான் நானும் ஆனந்தி அங்க போய் பேரை பதிவு பண்ணிட்டு வரோம். சூப்பர் மாப்ள, நீ சொல்றதும் கரெக்ட் தான். சுகாதார மையத்துல பதிவு பண்ணிட்டு செக்கப்புக்கு போகலன்னா அவங்களே வீடு தேடி வந்து என்னன்னு விசாரிப்பாங்களாமே. அதானே, அன்புனா சும்மாவா? ஆனந்தியை எப்படி பாத்துக்கணும்,
ஆனந்திக்கு எப்ப எதை செய்யணும்னு அன்புக்கு நாம சொல்லியா தெரியணும். ஏய்